இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பாருங்க, இங்கே இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, மன்னிக்கிற தேவ அன்பை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடிக்கடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது இல்லை. நம்ம எரியாமல் சில காரியங்கள் நம்மை வழிக்கு கொண்டு போகும் பொழுது அதிலிருந்து எப்படி மீள வேண்டும், தேவனுடைய அன்பு அங்கேருந்து எப்படி நம்மை தூக்கி எடுக்கிறது, அவருடைய மன்னிக்கும் அன்பு எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்பதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு ஸ்திரீயை பிடிச்சிட்டாங்க, விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அவனை எங்கே விட்டாங்கன்னு தெரில. இந்த பெண்ணை மாத்திரம் கூப்பிட்டு வராங்க. இப்போ அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கணும்ல, அவன் தப்பிச்சிட்டானா இல்லை விரட்டி விட்டுட்டு இந்த பெண்ணை மட்டும் கூப்பிட்டு வந்தானு தெரில. கொண்டு வந்தால் 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும். இங்கே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும். இதுதான் மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான். பாருங்கள், அடுத்தவனை குற்றஞ்சாட்டுறதுக்கு, அடுத்தவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறான் பாருங்கள். மோசே சொல்லிட்டாரு நியாயப்பிரமாணத்தில், இப்போ இந்த பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான் பாருங்கள். அவர் ஒன்றும் பேசலை. அவர் மேலே ஏதாவது குற்றத்தை சுமத்தணும், அவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணும்னு சொல்லி திட்டம் பண்ணியே இந்த கேள்விகளை கேட்குறான் பாருங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாருங்க, இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு, தீர்ப்பு சொல்கிறாரு. சரிப்பா, நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுதா? ஆமாம், நான் தான் சொன்னேன் நியாயப்பிரமாணத்தில். சந்தோஷம். ஒரு தவறு 2 பேரும் செஞ்சிட்டிங்கன்னா அது தண்டனை 2 பேருக்கு தான் உண்டு. இப்போது இந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அவனை விட்டுட்டீங்க, பரவாயில்ல. உங்களில் யார் பாவம் செய்யலையோ, யார் ரொம்ப யோக்கியனோ, அவன் ஒரு கல் எடுத்து முதலாவது கல்லை அவன் மேலே ஏறி நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய மன்னிக்கும் அன்பு எவ்வளோ பெரிதென்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும். அவருடைய அனாதி அன்பு மனுஷனை தண்டிக்கிறதுக்காக வரல, மனிதனை ரட்சிக்கும்படி வந்தது, காப்பாற்றும்படி வந்தது. நானும் மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்கிறார் பாருங்க. எல்லா மனுஷனும் வாழும்படி, வாழ்ந்திருக்கும்படி, மன்னிக்கப்படும்படி இறங்கி வந்த அந்த அன்பு. இப்போ இவர் தண்டிப்பார்னு சொல்லி இவன் எதிர்பார்த்தவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஒவ்வொருவரும் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் ஓடிப்போனான்னு போட்டிருக்குது. இப்போ எல்லாருமே அயோக்கியனாக தான் அங்கே இருந்திருக்கிறான். யாரும் ரொம்ப யோக்கியனா இல்லை, இவ்வளோ தான் கை மையமாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்களாய், ஆதாமுடைய வித்துக்கு பிறந்தவர்களாய் அங்கே இருந்திருக்கிறாங்க. இப்போது கேட்குறாரு பாருங்க, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள்,
இல்லை ஆண்டவரே என்றாள். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போது தவறுக்கு தண்டனை அங்கே இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் மனிதனுடைய நீதி. பாவம் செய்துட்டா அங்கே தண்டனை இருக்குது. அங்கே கல் எறிஞ்சு கொல்லணும், அந்த திட்டத்தோடு வந்திருக்கிறான். இப்போ அந்த மனுஷி அங்கேருந்து காப்பாற்றி விட்டார். ஏம்மா, ஒருத்தனும் உன் மேலே கல்லறியலையா? ஒருத்தனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அந்த பெண் சொல்கிறா, இல்லை ஆண்டவரே. முதலாக அவரை ஆண்டவர் என்று அழைக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அவர் ஆண்டவர் தெரியுமா? அவளுக்கு ஆளுகிறவ வாழ்க்கையை இந்த நிமிஷமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்யா, என்னை ஆண்டு கொள்ளுங்க, நீங்கள் தான் என் மேலே ஆண்டவர், என் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராக இருங்கன்னு சொல்லி ஆண்டவராக அவரை அங்கீகரிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டு இல்லை ஆண்டவர் என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மன்னிப்பு என்பதை எண்ணி பாருங்க. பாவம் செய்யாத ஒரே ஒரு நபர் இங்கே இருக்கிறாரு. இவர் தண்டிக்கலாம், இவர் கல்லறியலாம், இவர் என்ன வேணாலும் அந்த பெண்ணை செய்யலாம். காரணம், பாவத்தை பாராத சுத்த கண்ணை. எந்த மனுஷனும் விரல் நீட்டி எதுவும் அவர் சொல்ல முடியாது. 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரு மனுஷன் கூட அவரை விரல் நீட்டி இவர் இந்த தவறு செய்தார்னு சொல்ல முடியாது. அப்பழுக்கற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோக்கியனாய், நேர்மையானவராய், நீதி உள்ளவராய், பரிசுத்த இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி மிகுந்த கவனத்தோடு கண்ணியத்தோடு நடந்து கொண்டிருக்கிறாரு. ஒரே வார்த்தை இந்த பெண் சொல்கிறா, யாரும் தீர்க்கலை, ஆனால் உங்களுக்கு ஆக்கினைக்குள்ளாக நீ தீர்ப்பதற்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தர் சொல்லார், நீ போ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. கடவுள்னா யார்? அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன? ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார் பாருங்க. நீ போமா, இனி பாவம் செய்யாத, என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாய், என்னுடைய அன்பிலே நிலைத்திரு, என்னுடைய அன்புக்காக வாழ்ந்துரு, என்னுடைய அன்பிலே வேறொன்றி கட்டப்படு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை. பாருங்கள், இந்த இயேசுநாதர்கிட்ட மாத்திரம் அந்த பெண்ணைக்கு கொண்டு வரலைன்னா வெளியிலேயே அவங்க கல்லறிஞ்சு கொண்டிருப்பானுங்க. உலகம் அப்படிப்பட்ட உலகம், தண்டிக்கிற உலகம். பிசாசு அரக்கன் மனுஷனுக்குள்ளே பூந்து அநேகம் ஆயிரம் நபர்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறானுங்க. மோசமான ஒரு வாழ்க்கை, மோசமான தண்டனைகள். இயேசுநாதர்கிட்ட மாத்திரம் இந்த பெண் வரலைன்னா இவளுக்கு எதையும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். நல்ல வேளை இயேசுநாதர்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. கொண்டு வந்த மாத்திரத்தை அவளுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. இல்லை இல்லை, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் இனிமேல் என்னை ஆளப்போகிறவர், இவரை என் உள்ளத்தில் நான் ஆண்டவரை அங்கீகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வெளிப்பாடு தான் வாயில் வருது, இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி. ஆகவே மன்னிக்கிற அன்பு, தேவனுடைய அன்பு என்பது தண்டிக்கிற அன்பு இல்லை, மன்னிக்கிற அன்பு. ஆகவே உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் கழுவி சுத்திகரித்து பஞ்சை போல வெண்மையாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பாவத்தை செய்துட்டு அக்கிரமத்தை செய்துட்டு தேவனை விட்டு தூரமாக ஓடி போகிறது பெரிய ஆபத்து. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, கர்த்தாவே என்னை மாற்றும், உம்மை போல் என்னை மாற்றும், உம்முடைய வாழ்வு போல என்னுடைய வாழ்வு இருக்கட்டும், உம்மை போல குற்றமற்றவனாய், அப்பழுக்கற்றவனாய், நீதி உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய், தேவனுடைய அன்பிலே நடக்கிறவனாய் என்னை மாற்ற ஆண்டவரின்னு சொல்லி அப்படிப்பட்ட மன்னிக்கிற தெய்வத்தினத்திலே நாம் ஓடி வர வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்குது. மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் மன்னிப்பை குறித்து சொல்கிறாரு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்புன்னு சொல்லி. மத்திய 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், போதும் பாருங்க, இங்கே கேட்குறாரு பேதுரு வந்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சுட்டான்,
ஆண்டவரே, அவனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? நீங்கள் மன்னிக்கிற அன்பை உடையவராச்சே, உம்மிடத்து தான் நான் கற்றுக்கொள்ளணும். எத்தனை முறை நான் ஒரு நாளைக்கு மன்னிக்கணும்னு கேட்குறாரு. கேட்டால் 7 தடவை மட்டும்தானே, ஏன்னா நீங்கள் 7 தடவை மன்னிக்க சொல்லியிருக்கிறீங்க, 7 தடவை மன்னிச்சா போதும்ல அப்படின்றாரு. இங்கே ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. 7 70 முறை மன்னிக்கணும். அப்படின்னா 7 × 70 7 49 490 முறை நீ உன் சகோதரனை மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. பாருங்கள், அவருடைய மன்னிப்பின் அப்படியே மொத்த ரூபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி மக்களை மன்னிக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு 7 70 முறை நீ மன்னிக்கணும். நீ ஒரு சீசன், பின்னாடி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்யணும். இப்போது இதை நீ கற்றுக்கொள்ளலைன்னா பின்னால் செய்ய முடியாது. சகோதரன் உனக்கு விரோதமாக தீங்கு செஞ்சிட்டான்னா 7 முறை மன்னிச்சுட்டு உள்ளே வச்சுக்கிறது இல்லை. 7 70 முறை 490 முறை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு முழு நேர வேலையே தவறுகளை, மற்றவருடைய தவறுகளை மன்னிப்பது தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே முழு நேர வேலையே அதான் அவனுக்கு சொல்கிறாரு. பாருங்க, அப்போ அப்படி முழு நேரமாக அவங்கள மன்னிக்கும் பொழுது அப்படி செய்த தவறுகள் நமக்கு மறக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் அப்படி தான் மன்னிச்சிருக்கிறேன், உன் அக்கிரமத்தை நான் அப்படி தான் மன்னிச்சிருக்கிறேன். உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையை கட்டி என் முதுகுக்கு பின்னாலே எரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. பாருங்கள் கர்த்தர். அப்புறம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, சமுத்திரத்தின் ஆழத்தில் அதை கொண்டு போய் போட்டேன், நானே தேடினாலும் அது கிடைக்காது, எடுக்க முடியாது. உன்னுடைய பாவங்கள் என்னை விட்டு அவ்வளோ தூரமாகிடுச்சு, உன்னுடைய அக்கிரமங்கள் என்னை விட்டு அவ்வளோ தூரமாகிடுச்சு, அவ்வளோ தூரம் உனக்கு நான் மன்னிப்பை காண்பித்திருக்கிறேன், அவ்வளோ தூரம் உனக்கு நான் இரக்கத்தை காண்பித்திருக்கிறேன். என்னை போல நீ இருப்ப, என்னை போல நீ இரு. மன்னிக்கிற ஒரு மனுஷனாய், மன்னிப்பிலே தயை பெருத்தவனாய், எல்லா ரீதியிலும் சகோதரனாக இருக்கட்டும், இனஜன பந்துக்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தவறை கண்டுபிடிச்சி அதை பூத கண்ணாடி போட்டு பார்த்து அதை பெருசாக்கி அவங்கள கஷ்டப்படுத்துகிறத வேலையை தூக்கி எறி மன்னிக்கிற ஒரு மனுஷனாயிரு. அதுதான் என்னுடைய பாலிசி. நான் எப்படி இருந்தேன் இந்த பூமியில், ரெண்டு நபர்களை பார்த்தோம், 2 பேருமே கொல்லப்படத்தக்கவர்கள், கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு தகுதியான ஒரு மக்கள். கர்த்தர் சொல்றார், நான் மன்னிக்கிறேன், அவங்கள சாக வேணாம், உயிரோடு இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார், சகல மனுஷனை ரட்சிக்கும்படி வந்தா, காப்பாற்றும்படி வந்தார், தூக்கி எடுக்கும்படி வந்தா. இப்போ அவர் ஆமாப்பா நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது, ரைட்டுப்பா, நீங்கள் சொன்னால் சரிதான், முதல்ல கல்லை எறிஞ்சு கொல்லுங்கப்பா இந்த பெண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. அவள் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா. இங்கே பேதுரு கேட்கும் பொழுது சொல்லாரு, அழகாக சொல்லாரு, 7 70 முறை மன்னித்து கொண்டே இரு, உன் சகோதரனை மன்னித்து கொண்டே இரு. முழு நேர வேலை அதாக இருக்கட்டும். காரணம், நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு மாதிரியாய். பேதுருவே, நீ கற்றுக்கொள். 7 தடவை மன்னிச்சுட்டு உள்ளே வச்சு கசப்ப அப்படியே கொட்டுறதில்ல. ஒரு நாளைக்கு மன்னித்து விடு, மறந்துடு, அதை நினையாத. காரணம், உன்னுடைய தவறுகளை நான் அப்படித்தான் மன்னித்து மறந்து தூக்கி போட்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் அதை நினைக்க மாட்டேன். ஒரு நாள் உன்னுடைய பாவங்களை நினச்சி பாவத்திற்காக உன்னை ஒரு நாள் தண்டிக்கிற தேவன் இல்லை, எல்லா ரீதியிலும் உன்னை மன்னிக்கிற தேவன். என்னுடைய சுபாவமே மன்னிப்பு தான். மன்னிப்பிலே தயை பெருத்தவரை தான் இந்த மாலைவேளையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி மன்னிப்பின் தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும், தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாவரும் எழுப்பி நிற்போம்.